ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். ரொம்ப அனீமிக்காக இருக்கிறவங்க, எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்ல போகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 நாளில் ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? ஆட்டு சுவரொட்டியை பயன்படுத்தி சூப்பு ப்ளஸ் தொக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் க்ளீன் பண்ண ஆட்டு சுவரொட்டியை சேர்த்துக்குங்க. அதில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த சூப்பு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட இடித்த சோம்பு, இடித்த சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 சின்ன வெங்காயத்தை இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அரை தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக புதினா தழை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதாவது இந்த 4 டம்ளர் சூப்பு நம்ம செய்ய போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுக்குங்க. ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 4 விசில் வந்தாச்சு. நான் கீழே இறக்கி வச்சிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி அந்த சுவரொட்டியை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ குக்கரை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம 4 டம்ளர் தண்ணி விட்டோம். பட் அது விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு கொதித்து சுண்டி இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மறுபடியும் பெப்பர் பார்த்திங்கன்னா மேலே தூவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை தூவினிங்கன்னா சூப்பரான சூப்பு ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட குடிக்கணும். குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 2 நாளில் பாருங்கள், ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் ஆகிடுவீங்க. ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம சூப்பு செஞ்சிட்டோம். அடுத்தது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த சுவரொட்டியை கட் பண்ணி தொக்கு செய்ய போகிறோம். அதையும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. சோம்பு சீரகம் சேர்த்துக்குங்க. இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எல்லாமே ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு கொஞ்சமாக புதினா தழை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினானுடைய மனம் கூடுதல் சுவையை தரும் இந்த ரெசிபிக்கு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். பொறுமையாக ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு சுவரொட்டியை இது கூட சேர்த்துக்கலாம். இது தொக்கு அப்படின்றதுனால சுவரொட்டியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டு எடுத்திங்கன்னா சுவையான ஆட்டு சுவரொட்டி தொக்கு ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்குங்க, பெப்பர் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சம் புதினா தழைகளை சேர்த்து இறக்குனிங்கன்னா நல்ல ருசியான ஆட்டு சுவரொட்டி தொக்கு ரெடி ஆகிடும். இதை சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். சூடான சோறு கூட போட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே ருசியாக இருக்கும். இன்றைக்கி நான் ஆட்டு சுவரொட்டியில் சூப்பு ப்ளஸ் தொக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயர்டாக இருக்கிறவங்க, அனீமிக்காக இருக்கிறவங்களாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.